3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாயமில்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வித்திட்ட நமது அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி பொறுத்தவரைக்கு அது பேர் பழனி ஆண்டி, அதனால முருகன் பத்தி சொன்னார். முருகன் மாதிரி அங்கெல்லாம் சுத்தாதீங்க, பிள்ளையார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது நான் இதெல்லாம் தெரியும். மகாபாரத ராமாயணம் ரொம்ப கரைச்சி முடிச்சவங்களால இந்த நம்முடைய ராமன் இந்த சிவன் பார்வதி அந்த கதையே தெரியும். நானும் வந்ததுக்கு இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் சுத்தி வந்திருக்காங்க. ஆனா மனசு மூஞ்சி இழுக்கமாவே 3 நாளா நானும் வேலையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மக அருண் நினைச்சுதான் சொன்னேன். தனிப்பட்ட முறை தனியா பேசும்போது ஆனா அன்னைக்கு இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையோட நம்ம கட்சிக்காரர்கிட்ட கேட்டேன், என்னென்ன 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. ஆனா அவர் சிரிச்சதை நீங்க தான் பார்த்தேன். சிரிச்சு நீங்க ஒரு 2 மணி நேரம் காரணமாக அவர் மட்டும் தான் எல்லாரும் சிரிக்க வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முதல்ல நான் வழக்கம் கொடுக்கணும். ஆனா 10 நிமிஷம் பேசுறவங்க சிவராஜ் கேட்டு செய்ய முடியும். நாங்க கட்சி மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞரையாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார், தம்பி வைகோபாலசாமி வைகோ அவன் தனி கொடுத்துட்டு போயிட்டா, ஆனா நல்லா அந்த வீடு நல்லா நடத்துறா, நல்லா அவங்ககிட்ட கத்துக்கணும்னு சொல்லிட்டு வேலையே சொன்னார். நாங்க தனியா ஆனா நாங்க திராவிட குடும்பத்தில் நாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னாரு. மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடம் முதல்ல இருக்கிற நபர், முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோதான். இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞரையா நல்லா இருக்கும்போது கடைசியில எங்க அப்பா அவரை பார்த்துட்டு கையை பிடிச்சு என்ன சொல்ற வாழ்க்கை எப்படின்னா உங்ககிட்ட இருந்தனோ அதே மாதிரி தம்பி தளபதிக்கு நான் உறுதுணை இருக்குன்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டது 7 வருஷம் 7வது வருஷம் நம்ம கூட இருக்கேன். எங்களுக்கு பட்டம் பதவி எதுதான் வேண்டாம். நான் சமீபத்தோட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியை ஒரு பத்திரிகை நிருபர் 15 பேர் பிரஸ்காராக பேட்டி கேட்கலாம் சொல்லிட்டே இருக்கேன். கேள்வி பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதை ஒரு குறுக்கால திரும்பி கேட்டேன், ஏங்க சீட்டு இப்படின்னா நீங்க இருப்பீங்க, இப்படின்னா நீங்க இருப்பீங்க. அப்ப நான் சொல்றேன், ஏப்பா சீட்டே குறுக்காட்டியே நாங்க அணிலாம போனான்னு அது சொல்றது மனசு நான் அரசியல்வாதி கிடையாது. என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் இருக்கிறதாலும் அரசியல் அவங்க அரசியல்வாதி கிடையாது. அரசியலுக்கு வருவன கனவோடு எதிர்பார்த்துருக்கேன். எனக்கு அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி முதுமைங்கிறது எல்லாருக்கும், முதுமை மரணங்கிறது எல்லாருக்கும் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன், அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு கட்டாயம் எடுத்து அரசியல் கொடுத்தாங்க. நான் இப்பவுமே ஒரு பெரிய வேட்கையோட ஒரு ஆசையோட அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது, உண்மையே கிடையாது. மனசு நோக்கி சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு அப்பாவுக்கு இருக்கும், எல்லாருக்கும் தந்தை இருக்கு. அந்த தந்தைக்கு ஒரு தலைவரையும் வந்துடக்கூடாது நினைக்கிறோம் எல்லாரும். எங்க அப்பா ஒரு சகா அந்த சகாவுக்கு தலைவர்கள் வந்துடக்கூடாது. டென்ஷன் பண்றீங்க. எனக்கு தலைவலி அப்ப எங்க அப்பாவுக்கு தலைவலி வந்துடும் அரசியலுக்கு வந்தேன். இந்த எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில்
அப்போ சாத்தூர் தொகுதியை கேட்கும் போது நம்முடைய முதலமைச்சரான தளபதி வைகோ மகன் கேட்கிற அவருக்காண்டி கேட்கிறாரு, உடனே தொகுதியை மாற்றி கொடுன்னு சொல்லி போட்டு சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நம்ம வாங்கிட்டு டாக்டர் ரவிநாதன் சகோதரருக்கு கொடுத்தாங்க. இப்போ கூட நிர்வாக கூட்டத்துல அந்த பூமியில் இருந்தார் பேசுறாரு. அவர் சொன்னார், இந்த நிர்வாக கூட்டத்துல எல்லாரும் சொன்னாங்க, பேசும்போது வந்தது கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகள் சொன்னாங்க, துறை வைக்க வாய்ப்பு 10 நிமிஷம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட்டியல் சொல்லுங்க, 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் நிக்கவே இல்லை. நான் வேலை பார்க்கணும்னு சொல்லுறாங்க, நான் வேலை பார்க்கணும்னு சொல்றேன், எனக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்றேன். கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அவசியம் இந்த வெற்றி தேர்தல் பெரிய வேலை கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரன் எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு தேய்க்காங்க. சின்னமா செத்தோட சின்னம் செத்தோட சின்னம் செத்தோட சின்னம் நான் போய் கேட்கிறேன். அறிஞர் அண்ணாவோட கட்சி அந்த அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞரோட கட்சி திமுக, எங்க அப்பாவும் திமுக இருந்தார். அதுக்கு ஐயா உயிரோட நேசிச்சாரு. ஏன் உயிர் சின்னதான் ஐயா போட்டுருக்காரு. இதே நான் உயிரோட நேசிக்கிறோம், அதுக்கு ஐயா உயிரோட நேசிக்கிறோம், திமுக உயிரோட நேசிக்கிறோம், உதய சின்னங்களை மதிக்கிறோம். ஆனா எங்களுடைய கட்சியில் பொறுப்புடா ராஜினாமா பண்ணிட்டு மாநில பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் நிக்க முடியாது. இப்பயே சொல்றேன், நீங்க இன்னொரு கட்சி நாம் நிக்கிறோம், மாநில உங்களுக்கு உறுதியா நிற்கிறோம். நீங்க வேட்பாளர் பாருங்க, நாம் நிக்கிறோம் தான் வேலை செய்யணும். எங்களுக்கு வேண்டாம் திராவிட கழகமே நாங்க ஆட்சி நடத்தி போறோம். நான் இனிமே முடியாது. இன்னைக்கு நேரம் சொல்ற நிறைய பேர் பேச சொன்னாங்க. இன்னைக்கு நாட்டில் எந்த பிரச்சனை இருக்கு? மதவாத சக்தி தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க மதவாத சக்திக்கு வந்து இன்னைக்கு வேறு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது உன்னதமான நோக்கத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கணும். இந்த மாதிரி தயவு செய்து புதுப்படுத்த நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். நான் நீங்க சீட்டே கொண்டாடி 40 பேர் நான் வாழ நான் சின்ன கட்சி தான், அந்த பெரிய சக்தி கிடையாது, பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு குரல் கொடுத்துருக்காரு, நாடாளுமன்றத்துக்கு இன்னும் குரல் கொடுத்தாரு. அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாது. நாங்க தயவு செய்து இதுக்கு மேல காலத்து போட முடியாது. பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போடு, நீதிக்கும் அநீதிக்கும் இடையான போடு. இந்த தேர்தலில் நீதி ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும். திமுக அணியிட்டு அந்த தளபதியுடைய கால வரும் கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் தயாராக உயிருக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு 40 நமதே அவன் நம்முடைய அணிக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். வந்து கலந்து கொண்டு உரையாற்றிய அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனி பணியாற்ற வந்திருக்கின்ற எங்களது மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், முக்கிய செய்தி மனிதநேய மன்றத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் என்று துறை வைகோ அவர்களை அறிவுபூர்வமாக நடக்கின்ற செயல்கள் கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இப்போது எல்லாம் உங்களுடைய ஆதரவை கோருவார். அப்படி அவர் பேசுகிற போது அனைவருமே அவருக்கு நிச்சயமாக வெற்றி செய்வோம் என்ற உறுதியை தர வேண்டும் என்று கேட்டு வேட்பாளர் அவர்களை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள சகோதரர் வைரமணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய கே செல்லபாண்டியன் அவர்களே, முன்னிலை வைத்துள்ள மாநகர செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வெள்ளமணி சோமு, சகோதரர் சேரன், சகோதரர் மனைவி தமிழ் மாணிக்கம், அண்ணன் புதுக்கோட்டை கனிமூர்த்தி, புதுகை மாநகர செயலாளர் சகோதரர்
செந்தில் எங்கள் இயக்கத்தின் அவைத்தலைவர்